தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோடில் கலா நேராக போய் பரம ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கிட்டு வந்த மஞ்சப்பையை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ரிஷி சொன்ன எல்லாமே இருக்கு. ஸோ ரிஷி சொன்ன மாதிரி அருணாக்கொடியில் ஏ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டு இருக்கு. அப்போ சின்னதாக ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்கில் சின்ன வயசில் பரம பசி தாங்க முடியாமல் ஒரு கடையில் வந்து மிரட்டி சோடா பாட்டிலை வச்சு மிரட்டி பண்ணை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அந்த வழியாக வர்ற கலா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனை நம்ம காப்பாற்றி நம்ம வளர்த்தா பின்னாடி நம்மளோட வட்டி தொழிலுக்கு உதவுவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பரமனை அந்த போலீஸுக்கிட்ட இருந்து காப்பாற்றி தான் கூட அழைச்சிக்கிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சின்னதாக ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. உடனே கலா இருந்துக்கிட்டு எக்காரணத்தை கொண்டும் ரிஷி தான் பரமன் தான் ரிஷியோட அண்ணன் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை எல்லாமே மறைச்சி வைக்கிறாங்க. ஸோ எப்போ வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படியே இங்கே பரமனும் இளமதியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளமதியோட வீட்டில் இருக்காங்க இல்லையா. விருந்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம குமரேசன் பரமனை கூப்பிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாப்புல. நம்ம பரமன் தான் பெருந்தன்மையான ஆளாச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெருசு, நான் அப்பயே அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, நீ இளமதியை கைவிட்டுறக்கூடாது, எனக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இளமதியை நல்லா பார்த்துக்கு, அவளை நாங்கள் ஒன்றும் தத்து எடுத்து வளர்க்கல, எங்களை தான் அவள் தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு இளமதியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம குமரேசன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக்கோட ஃபோட்டோவெல்லாம் அப்படியே பரம பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ இளமதி வந்து மறுபடியும் வந்து பரமங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாப்ப. என்ன கேள்வி அப்படின்னா, பாரு அந்த கலாமா தன்னோட சொந்த பிள்ளைய ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வச்சிருக்கிறாங்க, உன்னையையும் படிக்க வச்சிருக்கணும்ல, உன்னைய படிக்கவே வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ பரமனும் மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்கையே ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறாப்புல. ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்ன பிளாஷ்பேக்கை கலா நினச்சி பார்த்த பிளாஷ்பேக்கை அப்படியே பரம இளமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நான் இப்படி தான் காணாமல் போனேன், அம்மா தான் என்னை காப்பாற்றி வளர்த்தாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிக்க வச்சா என்ன, படிக்க வைக்கலனா என்ன, அந்த டைமில் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தது அவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில் விருந்து முடிஞ்சு மறுபடியும் பரமனும் இளமதியும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம பரம எனக்கு சின்னதாக வெளியில் வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம கிளம்புறாப்புல. பரம எங்கே கிளம்புறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக கொலையில் கலாமாவுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போகிறாப்புல. ஸோ ஐயப்பன் அப்படிங்கிற யாரையோ பார்க்க போகிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.